ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஃபோ பிக்சர். இந்த வீடியோவில் நம்ம வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். இது ஒரு ஜாவா ப்ரோக்ராமோட மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து எப்படி ப்ரோக்ராமில் வந்து யூஸ் பண்ணுறதுன்றது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்னென்னா, ஒரு சூப்பர் கிளாஸு அதுக்கு கீழே வந்து ஒரு சப் கிளாஸ் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ நம்ம க்ரியேட் பண்ண சப் கிளாஸையே சூப்பர் கிளாஸாக வச்சு அதுக்கு கீழே இன்னொரு சப் கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சப் கிளாஸையும் இன்னொரு கிளாஸுக்கு வந்து சூப்பர் கிளாஸாக வச்சு நம்ம வந்து சப் கிளாஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதான் வந்து மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸ். இதோட சின்டெக்ஸ் எப்படி இருக்குன்னா, கிளாஸ் நேமு அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ஸு நம்மளோட சூப்பர் கிளாஸோட நேமு. ஜாவா ப்ரோக்ராமோட ஜென்ரல் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்குன்னா, என்னோடய ப்ராப்பர்ட்டிஸ்க்கும் யூசர் டிஃபைன் மெத்தடுக்கும் வந்து நான் தனியாக ஒரு கிளாஸில் எழுதுகிறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடை வந்து நான் தனியாக ஒரு கிளாஸில் எழுதுகிறேன். மெயின் மெத்தடுக்குள்ளே என்னோடய கிளாஸு கொஞ்சம் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணி என்னோடய யூசர் டிஃபைன் மெத்தட்ஸ் எல்லாம் வந்து நான் கால் பண்ணுறேன். என்ன ப்ரோக்ராம் வந்து எக்ஸாம்பிளாக எடுத்திருக்கோன்னா, ஃபஸ்ட்டு ஏரியான்ற கிளாஸை வந்து சூப்பர் கிளாஸாக வச்சு அதுக்கு கீழே நான் வந்து சிலிண்டர்னு ஒரு கிளாஸ் வந்து சப் கிளாஸாக எடுக்கிறேன். ஸோ இந்த சிலிண்டர் கிளாஸை வந்து சூப்பர் கிளாஸாக வச்சு இதுக்கு கீழே கோனுன்னு ஒரு கிளாஸ் வந்து சப் கிளாஸாக க்ரியேட் பண்ணுறேன். ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் இம்போர்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கேன். இம்போர்ட் java.io.asterisk. ஏன்னா வந்து ஐஓ பேக்கேஜில் இருக்கேன். பஃபர் ரீடன்ற கிளாஸை வந்து நான் ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணுறதுனால நான் வந்து ஐஓ பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கிளாஸு ஏரியான்னு அதுக்கு நேம் கொடுத்துட்டேன். இப்போ இது வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள். ஸோ ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கு எனக்கு என்னென்ன தேவைன்னா πr². ஸோ ரேடியஸ் வேணும், பை வேணும். இதை ரெண்டுத்தையும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு வேரியபிள் வேணும். ஸோ A6 பை 3 வேரியபிளையும் நான் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பஃபர் ரீடருக்கு BRன்னு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய கெட்டு மெத்தட்குள்ளே பஃபர் ரீடரை வச்சு நான் வந்து ரேடியஸ் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி 6 வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய ப்ரோ மெத்தடில் πr² கால்குலேட் பண்ணி ஏன்ற வேரியபிளை வச்சிடறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஷோன்ற மெத்தடில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள் கண்டுபிடிச்சதை வந்து நான் டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய சைல்டு கிளாஸு, இது வந்து கிளாஸு, அதுக்கு வந்து வால்யூம் நேம் கொடுத்துட்டேன். இது வந்து எக்ஸ்டென்ஸ் ஏரியான்னு என்னோடய சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா. இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன வேணும்னா πr²h. ஸோ πr²ன்றது நான் ஏரியாவோட கிளாஸ்லேருந்து நான் எடுத்துப்பேன். இப்போ ஹெச்ன்ற வேல்யூ மட்டும் எனக்கு வேணும். ஸோ ஹெச் வின்னு 2 வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணிடுறேன். அப்புறம் என்னோடய வாய்டு கெட் மெத்தடில் என்னோடய சூப்பர் டாட் கெட்டை வந்து கால் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பஃபர் ரீடர் கிளாஸ் யூஸ் பண்ணி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து யூசர்கிட்டேருந்து வாங்கி அதை ஹெச்ன்ற வேரியபிளை ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு ப்ரோ மெத்தடில் சூப்பர் டாட் ப்ரோவை கால் பண்ணிட்டு இப்போ வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை கால்குலேட் பண்ணி வி வேரியபிளை வைக்கிறேன். அதுக்கப்புறம் வாய்டு ஷோவில் என்னோடய சூப்பர் டாட் ஷோவை கால் பண்ணிட்டு வால்யூம் ஆஃப் த சிலிண்டரை வந்து ஷோ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் என்னோடய அடுத்த கிளாஸ் வந்து வால்யூம் கிளாஸை வந்து சூப்பர் கிளாஸாக வச்சு கோனுன்னு ஒரு சைல்டு கிளாஸ் வந்து க்ரியேட் பண்ணுற கிளாஸு. அதுக்கப்புறம் அதோட கிளாஸ் நேம் கோனு, எக்ஸ்டென்ஸ் வால்யூமு. இப்போ வந்து எனக்கு வால்யூம் ஆஃப் த கோன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஸோ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா வந்து πr²h/3. ஸோ நான் வந்து அதை கண்டுபிடிச்சி ஒரு வேரியபிள் வைக்கிறதுக்கு v1ன்னு ஒரே ஒரு வேரியபிள் மட்டும் டிக்ளேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய வாய்டு கெட்டில் சூப்பர் டாட் கெட் கால் பண்ணுறேன். அப்புறம் வாய்டு ப்ரோவில் சூப்பர் டாட் ப்ரோ கால் பண்ணிட்டு v1 = v/3ன்னு வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா அப்ளை பண்ணுறேன். அப்புறம் வாய்டு ஷோவில் சூப்பர் டாட் ஷோ, அதுக்கப்புறம் வால்யூம் ஆஃப் த கோனை வந்து டிஸ்பிளே பண்ணுறேன். அதுக்கப்புறம் என்னோடய மெயின் மெத்தடுக்கான கிளாஸ் நேம் கொடுத்துட்டு பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின்குள்ளே நான் கோன் கிளாஸ்க்கு வந்து ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட் டாட் கெட், ஆப்ஜெக்ட் டாட் ப்ரோ, ஆப்ஜெக்ட் டாட் ஷோன்னு கால் பண்ணிடுறேன். ஸோ இதோட நம்ம ப்ரோக்ராம் முடியுது. ப்ரோக்ராம் .java எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணிட்டு கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி நம்ம சேவ் பண்ண ஜாவா ஃபைல்ஸ் எங்கே இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து ஃபோல்டருக்கு வந்து நேவிகேட் பண்ணி போயிட்டு அங்கே வந்து கம்பைல் பண்ணுறோம். ஜாவாசி ஸ்பேஸ் ஃபைல் நேம் .javaன்னு கம்பைல் பண்ணுறோம். எரர் இல்லைனா நெக்ஸ்ட் லைன் வருது. இப்போ வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேமு. இப்போ வந்து எனக்கு என்டர் த ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள்னு கேட்குது. அதுக்கப்புறம் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர் கேட்குது. ஸோ 2 வேல்யூ கொடுத்தோன்னா எனக்கு ஏரியா ஆஃப் த சர்க்கிள், வால்யூம் ஆஃப் த சிலிண்டர், வால்யூம் ஆஃப் த கோன் 3 கால்குலேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணிடுது. எக்ஸிக்யூஷன் பார்க்கலாம். நம்ம வந்து கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஸ்பேஸ் கிளாஸ் நேம் கொடுத்தோன்னா எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். அதாவது நம்ம ப்ரோக்ராமில் எங்கே மெயின்ன்ற கீவேர்ட் இருக்கோ அந்த இடத்துக்கு கண்ட்ரோல் வரும். பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் மெத்தடுக்குள்ளே இருக்க ஃபஸ்ட் லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ கோனுக்கு சீனு ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். C = நியூ கோன் ஆஃப்னோன்னு எனக்கு வந்து கண்ட்ரோல் வந்து கோன் கிளாஸில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும்.
நம்ம வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கன்ஸ்ட்ரக்டர் எழுதியிருந்தோன்னா அதுக்குள்ளே கண்ட்ரோல் போகும், இல்லைனா டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டருக்குள்ளே போய் நமக்கு வந்து வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆயிரும். ஸோ ஃப்ளோட் டைப்பில் v1ன்ற வேரியபிள் வந்து 0.0 இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் அதோட சூப்பர் கிளாஸ் வால்யூமோட கன்ஸ்ட்ரக்டர் போகும். இப்போ வால்யூம் கன்ஸ்ட்ரக்டர் இல்லைனா வால்யூம் கிளாஸில் இருக்க வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் வால்யூம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்க சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா கிளாஸ்க்குள்ளே இருக்க வேரியபிள்ஸ் வந்து இனிஷியலைஸ் ஆகும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மெயின் மெத்தடுக்கு வரும். இப்போ வந்து c.get இப்போ c.getன்னொன்னே கோன் கிளாஸில் இருக்க கெட்டு மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். இங்கே வந்து super.getன்ற லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இதோட சூப்பர் கிளாஸ் என்னென்னா வால்யூம். ஸோ வால்யூமில் இருக்க கெட்டு கிளாஸ்க்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அங்கேயும் super.get இருக்குது. ஸோ வால்யூம் கிளாஸோட சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா. ஸோ ஏரியா கிளாஸ்க்குள்ளே கண்ட்ரோல் போகும். ஏரியாவில் இருக்க கெட்டு மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ ஃபஸ்ட் லைன் வந்து ரீட் ஆகுது. ஃபஸ்ட்டு வந்து பஃபர் ரீடருக்கு பிஆர் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அப்புறம் நெக்ஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த ரேடியஸ் ஆஃப் சர்க்கிள்னு கேட்கும். ஸோ நான் 2 கொடுக்குறேன். இந்த வேல்யூ வந்து system.in வந்து பிஆரில் வைக்கிது. பிஆர்லேருந்து நான் ரீட் லைன் மூலமாக எடுத்து அதை வந்து டைப் கேஸ் பண்ணி ஆர்ன்ற வேரியபிளை வந்து ஸ்டோர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து வால்யூம் கிளாஸில் இருக்க கெட் மெத்தடிக்குள்ளே போகுது. அடுத்த லைன் வந்து எக்ஸிக்யூட் ஆகுது. பஃபர் ரீடருக்கு பிஆர் ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகுது. அதுக்கப்புறம் system.out.println என்டர் தி ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்குது. ஸோ அவுட்புட் ஸ்க்ரீனில் என்டர் த ஹைட் ஆஃப் த சிலிண்டர்னு கேட்டோன்னா நான் ஒரு வேல்யூ கொடுக்குறேன். அதை வந்து system.in வந்து அவுட்புட் பிஆர்ன்ற ஆப்ஜெக்ட்டில் வைக்கும். பிஆர் ஆப்ஜெக்ட்லேருந்து ரீட் லைன் மூலமாக எடுத்து நம்ம வந்து float.parseFloatன்னு அதை டைப் கேஸ் பண்ணி ஹெச்ன்ற வேரியபிளை வந்து என்டர் பண்ணுறோம். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மறுபடியும் மெயின் மெத்தட்குள்ளே வருது. இப்போ அடுத்த லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ c.pro இப்போ கண்ட்ரோல் வந்து கோன் கிளாஸில் இருக்க ப்ரோ மெத்தட்குள்ளே போகும். ப்ரோ மெத்தடில் இருக்க ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகும். இப்போ வந்து super.pro. ஸோ கோனோட சூப்பர் கிளாஸ் வந்து வால்யூம். ஸோ வால்யூம் கிளாஸில் இருக்க ப்ரோ மெத்தடுக்கு வந்து கண்ட்ரோல் போகும். ப்ரோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். இப்போ super.pro லைன் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ வால்யூமோட சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியா கிளாஸில் இருக்க ப்ரோ மெத்தடுக்கு வந்து கண்ட்ரோல் போகுது. நான் வந்து a = π × r × r. ஸோ ஏரியா வந்து கால்குலேட் ஆகி ஏன்ற வேரியபிளை வந்து பேக் எண்டில் வந்து உங்களுக்கு வந்து வேல்யூ வந்து என்டர் ஆயிரும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து மறுபடியும் வால்யூம் கிளாஸில் இருக்க ப்ரோ மெத்தட்குள்ளே வரும். அங்கே வந்து v = a × h இருக்குது. ஸோ நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்ச ஏரியா இன்ட்டு ஹைட் h மல்டிப்ளை பண்ணி vன்ற வேரியபிள் என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் வந்து கோன் மெத்தடில் இருக்க ப்ரோக்கு வரும். இங்கே வந்து v1 = v/3 இருக்குது. ஸோ வால்யூம் ஆஃப் த கோன் வந்து கால்குலேட் ஆகி v1 வேரியபிள் வந்து என்டர் ஆகிடும். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் மெயின் மெத்தட்குள்ளே வருது. இப்போ c.show கோன் மெத்தடில் இருக்க ஷோன்ற மெத்தடுக்குள்ளே வந்து கண்ட்ரோல் போகுது. super.show ஸோ கோனோட சூப்பர் கிளாஸ் வந்து வால்யூம். ஸோ வால்யூம் கிளாஸில் இருக்க ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகும். அங்கே ஃபஸ்ட் லைன் எக்ஸிக்யூட் ஆகுது. அங்கேயும் super.show ஸோ வால்யூமோட சூப்பர் கிளாஸ் வந்து ஏரியாவோட ஷோ மெத்தடுக்குள்ளே கண்ட்ரோல் போகுது. இப்போ வந்து ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து ஏ வேரியபிள்லேருந்து எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் ஏரியா ஆஃப் த சர்க்கிள்னு டிஸ்பிளே ஆகிடுது. அதுக்கப்புறம் வால்யூம் கிளாஸில் இருக்க ஷோ மெத்தட்குள்ளே வருது. இங்கே வந்து system.out.println வால்யூம் ஆஃப் த சிலிண்டர் வந்து v வேரியபிள் இருக்க வேல்யூ எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடுது. அதுக்கப்புறம் கோன் கிளாஸில் இருக்க ஷோ மெத்தட்குள்ளே கண்ட்ரோல் வரும். இப்போ வந்து வால்யூம் ஆஃப் த கோன் வந்து v1ன்ற வேரியபிள்லேருந்து எடுத்து அவுட்புட் ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகிடுது. ஸோ ஏரியான்ற கிளாஸ் வந்து சூப்பர் கிளாஸ் வந்து வால்யூம்ன்ற சப் கிளாஸுக்கு, வால்யூம்ன்ற சப் கிளாஸ் வந்து கோனுன்ற சப் கிளாஸ்க்கு சூப்பர் கிளாஸ். ஸோ மல்டி லெவல் இன்ஹெரிட்டன்ஸு எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பார்த்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.